நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே நம்மளோட பர்சனல் ட்ரைனிங்லயும் கண்டினியூவா சொல்லிக் கொடுக்க போறோம். எல்லா விஷயங்களும் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா சொல்லிக் கொடுக்க போறேன். யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ 12 சீட்ஸ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் 10 அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க அதுல பர்ச்சேஸ் பண்றீங்களோ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்கள் எல்லாமே காத்துட்டு இருக்கு. முதல் 12 பேருக்கு மட்டும்தான். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாளா ஆவலா ஒருத்தர் நம்மளோட சேனல்ல எல்லா வீடியோக்கு கீழேயும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு, பிரதர் ஒரு வித்ரா வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்காக எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. இதோ உங்களுக்காக. இந்த வீடியோல நான் என்ன மாதிரி வித்ரால் எடுக்க போறேன் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இது முழுக்க ஒரு ரியல் அக்கௌண்ட்ல நான் எடுத்த ஒரு வித்ராவல் தான். அதுல ஒரு $306 இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு $200 நான் அதில் டெபாசிட் பண்ணி ஒரு $106 ப்ராஃபிட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட். நிறைய பேருக்கு இப்போ ஒரு டவுட் வரும், சார் எதுக்காக நீங்கள் பெரிய லெவல் வித்ராவல் எடுத்து காட்டலை, எதுக்காக நம்மளோட இந்தியன் அக்கௌண்ட்ல எடுத்து காட்டலை அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும். அது என்ன ஒரு காரணத்தினால தான். ஃபர்ஸ்ட் ரீசன் நாங்கள் எங்களோட ஜேர்னியில் நாங்கள் இருக்கக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே டு $1 மில்லியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இன்றைக்கு வரைக்கும் ஒரு 2.5 வருஷமா அமௌண்ட்டை ஒரு அக்கௌண்ட்ல நாங்கள் சேர்த்துட்டு இருக்கிறோம். அந்த அக்கௌண்ட்ல என்னால் வித்ராவல் எடுக்க முடியாது. அப்படியே நான் அதில் வித்ராவல் எடுத்தாலும் துபாயில் இருக்கக்கூடிய இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்ல தான் நான் வித்ராவல் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நான் அதில் வித்ராவல் எடுத்து காட்டலை. இப்போ நம்மளோட இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம எப்படி வித்ராவல் எடுக்க போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது ஒரு ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்ல டைரக்டா நீங்க டெபாசிட், வித்ராவல், மேனேஜ் அப்படிங்கிற மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். அதுல வித்ராவலை கொடுத்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு நிறைய பேமெண்ட் மெத்தடுகள் காட்டும். யூபிஐ, பேங்க் டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி காட்டும். ஆனால் எனக்கு ஸ்க்ரீனில் ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஆன்லைன் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மட்டும் ஆல்ரெடி சேவில் இருக்குது. அதனால் அந்த ஒரு பேமெண்ட்டில் நம்ம எப்படி வித்ரா பண்ணுறது, வித்ரா பண்ணாலும் எவ்வளோ டைமில் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வரும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் போட போகிறோம். அதில் ஆன்லைன் பேங்க் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆல்ரெடி நான் இதில் ஜாயின் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம இதில் கொடுத்துட்டு வித்ராவல் அமௌண்ட் அப்படிங்கிறதுல ஒரு $100 மட்டும் நான் உங்களுக்காக சாம்பிளுக்கு அடிக்கிறேன். எதனால நான் $300 எடுக்கல, ஆயிரக்கணக்கான டாலர்கள் நான் எதனால வித்ரா எடுக்கல அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். இப்போ $100 நம்ம இதுல கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஐ டிக்ளேர் டு ஃபாலோ அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டு ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த பணம் உங்களுக்கு டாலராக கன்வெர்ட் ஆகும்போது $9,070 உங்களுக்கு கிடைக்கும். இது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அதை ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த டைம்லேயே நமக்கு $100 நம்மளோட ரியல் அக்கௌண்ட்டில் லெஃப்ட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட ரியல் அக்கௌண்ட்டில் இருந்து $100 கட் பண்ணிட்டாங்க. இதில் நம்ம ரியல் அக்கௌண்ட்டில் போயிட்டு மறுபடியும் மேனேஜில் போயிட்டு டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வித்ராவல் இன்னும் பிளேஸ் ஆகலை. அதில் பெண்டிங்கில் தான் இருக்குது. அப்போ இது எவ்வளோ டைம்ல நமக்கு ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கேப் விட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம வித்ராவல் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே வித்ராவல் பெண்டிங்ல இருந்து சேஞ்ச் ஆகி வித்ராவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு சேஞ்ச் ஆகிட்டு, அதாவது உங்களோட பேமெண்ட்டை நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோம், கூடிய சீக்கிரமே நாங்கள் உங்களோட பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. அந்த டேட் பார்த்தீங்க அப்படின்னா 12/3/2026 7/14 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஆனால் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:47 டைம் ஆகுது. அதாவது அந்த மெயிலை நம்ம எடுத்து திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரிக்வெஸ்டிங் மெயில் அட் அ டைம்லேயே வந்திருக்கு. திஸ் இஸ் an automatically generated response. Please do not reply to this email. அதாவது we are pleasure to confirm that your withdrawal of $100 has been received and processed. நீங்க $100 வித்ரா அப்ளை பண்ணிருக்கீங்க. அந்த $100 அப்ளை பண்றதுக்கான ரெஸ்பான்ஸை எங்களோட டீம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரமே அந்த பணத்தை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்குது. இது வந்ததுக்கு பிறகு எவ்வளவு நேரத்தில் நமக்கு அந்த பணம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நம்ம வித்ராவல் போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:45 நம்ம போட்டோம். 10:46 இந்த ஒரு
ப்ராசஸிங் மெயில் வந்து நமக்கு ரிசீவ் ஆயிருக்குது. நம்ம வந்து நேற்று எடுத்த வீடியோல ஒரு வித்ட்ராவல் போட்டிருந்தோம். அதாவது நேற்று மார்னிங் வந்து நம்ம வித்ட்ரா எடுத்திருந்தோம். அந்த வித்ட்ராவலுக்கான நமக்கான பேமெண்ட் வந்து நமக்கு இன்னைக்கு மார்னிங் 7 மணி தான் ரிசீவ் ஆயிருக்கு. அதாவது நம்ம 12ஆம் தேதி வித்ட்ராவல் போட்டிருந்தோம். அது ஒரு 12 மணி நேரத்துக்கு அதிகமாகவே டைம் எடுத்து தான் நமக்கு வந்து வித்ட்ராவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப்களும் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி நமக்கு நம்மளோட ஸ்க்ரீனில் காட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த எக்ஸம் ட்ரேடில் இருக்கக்கூடிய ப்ரூஃப்களும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இப்படி தான் நம்ம வந்து நம்மளோட ஒவ்வொரு ப்ராஃபிட்டுக்கான வித்ட்ராவல்களை நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். இது எதுக்காக இந்த சின்ன அமௌண்ட்டை நான் வித்ட்ரா எடுத்து காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பார்த்தோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே ப்ரொஃபஷனல் கிடையாது. உங்களால் மேக்சிமமாக $5000 உள்ளாடி தான் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்படி எடுத்த ப்ராஃபிட்டுகளை இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா ஒரு 12 ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஒரு 24 ஹவர்ஸுக்கு உள்ளாடி அந்த பணம் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆயிரும். ஒருவேளை அவங்க பணம் சென்ட் பண்ணக்கூடிய டைமில் உங்களோட பேங்க் சர்வர் வந்து டவுனாக இருந்துச்சு அப்படின்னா கூட ஒரு 10 மணி நேரம் டைம் ஆகலாம். ஆனால் நம்மளோட பணம் வந்து எங்கேயுமே போகாது. கரெக்டாக நம்மளோட அக்கௌண்ட்டுக்கே அவங்க வந்து வித்ட்ரா கொடுத்துருவாங்க. ரெண்டாவது, சார் எதுக்காக நீங்கள் வந்து ஹை லெவல் டிரான்சாக்ஷனை எங்களுக்கு வித்ட்ரா எடுத்து காட்டலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கேட்கலாம். ஹை லெவல் டிரான்சாக்ஷன் நான் வித்ட்ரா எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து நம்மளோட துபாய் அக்கௌண்ட்டை வித்ட்ரால் எடுக்கிறதுக்கு நான் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளோட எக்ஸம் ட்ரேடில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுகளை ஸ்கிரில்லுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸ்கிரில்லுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு ஸ்கிரில்ல இருந்து டைரெக்டாக நம்மளோட துபாய் அக்கௌண்ட்டில் போய் டெபாசிட் ஆகிற மாதிரி பண்ணுவோம். துபாய் அக்கௌண்ட்ல இருந்து நம்மளோட இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு வர்ற மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணி வச்சிருக்கிறோம். அதில் நிறைய டைம் நாங்கள் டெஸ்ட்டும் பண்ணிட்டோம். அமௌண்ட்டுகள் எல்லாமே பக்காவாக வருது. வித் 10% டேக்ஸோட பிடிச்சி மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுகளை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுறாங்க. இதே டைம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பல்கான அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கிற காரணத்தினால கிட்டத்தட்ட $75,000 நான் அந்த அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரால் பண்ணியிருக்கிறேன். அதுவும் ஒரே பேமெண்ட்டாக $50,000 நான் வித்ட்ரா பண்ணியிருக்கிறேன். அந்த $50,000க்கு ஒரு $5,000 இதுக்கான டேக்ஸாக பிடிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுகள் எல்லாமே என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகிட்டு. ஆனால் நம்மளோட இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வித்ட்ரால் எடுத்தா அந்த அமௌண்ட் எங்கேயும் போகாது, நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். ஆனால் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் 30% டேக்ஸ் பிடிச்சிட்டு தான் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க அந்த வித்ட்ராவலை கொடுப்பாங்க. 30% மீன்ஸ் கிட்டத்தட்ட $15,000 வந்து உங்களுக்கு டேக்ஸாக அவங்க பிடிச்சிட்டு தான் மிச்ச அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். இந்த ஒரு கான்செப்ட்னால தான் நம்ம எல்லாருமே துபாய் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும், இல்லை அதர் கண்ட்ரிஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கிறோம். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட பர்சனல் ட்ரைனிங்லேயும் கண்டினியூவாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். எல்லா விஷயங்களும் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ 12 சீட்ஸ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் 10 அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்கள் எல்லாமே காத்துட்டு இருக்கு. முதல் 12 பேருக்கு மட்டும்தான். அண்டில் தென் மறுபடியும் இன்னொரு லைவ் ட்ரேடோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX Man Gold.